ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பது இலக்கியம். மார்க்சியத்திலிருந்து லெனினியம் என்கிற சிறுவைகளையே தொடர்கிறது. ஆகவே திராவிடம் என்கிற கருத்தியில் இருந்துதான் மொழிவழி தேசியம் உருவாகும். திராவிடத்திலிருந்துதான் மொழிவழி தேசியம். திராவிடம் என்பது வேறு, மொழிவழி தேசியம் என்பது வேறு அல்ல. அப்படி பேசுவதே தவறு, அப்படி ஒரு உரையாடல் நடத்துவதே தவறு. திராவிடம் என்பது கருத்தியல் அடையாளத்தோடு தான் இப்போ இருக்கிறதே தவிர அது நிலப்பரப்பு அடையாளத்தோடு இல்லை, இன அடையாளத்தோடு இல்லை. அதற்கு ஒற்றை மொழி அடையாளம் இல்லை, ஒற்றை இன அடையாளம் இல்லை, ஒரு ஒருங்கிணைந்த நிலப்பரப்பு அடையாளம் இல்லை. ஆனால் தொடக்க காலத்திலிருந்து அது கருத்தியல் அடையாளமாகத்தான் பயன்பாட்டுக்கு வந்தது. பெரியாருக்கு முன்னர், பண்டிதர் காலத்தில், அதற்கு முன்னர் 16ஆம் நூற்றாண்டு காலத்தில், பக்தி இயக்க காலங்களில் இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அவர்கள் இதனை தேசியவாதம் என்ற அடிப்படையில் பயன்படுத்தவில்லை, ஒரு இனவாதமாக பயன்படுத்தவில்லை, கருத்தியல் அடையாளமாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து, பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்து. பார்ப்பனியம் என்று ஒன்று உண்டா என்றால் அதுவும் ஒரு அடையாள சொல்லாடல் தான். பார்ப்பனர்களுக்கானது என்பதனால் பார்ப்பனியம் என்கிறோம். ஆனால் தத்துவத்தின் பெயர் பார்ப்பனியம் அல்ல, சனாதனம் என்பதுதான். தத்துவத்தின் பெயர் சனாதனம். பார்ப்பனியம் என்பது பிராமணிசம் என்று சொல்வது பிராமணர்கள் கூடி பிராமணர்களுக்காக உருவாக்கி கொண்ட, பிராமணர்களின் பாதுகாப்புக்காக நலன்களுக்காக உருவாக்கி கொண்ட, பயன்படுத்தி வந்த, காலம் காலமாக அதை பாதுகாத்து வந்த ஒரு தத்துவம். அதனால் அது பார்ப்பனியம். அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது, அவர்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது, அவர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதனால் அதை பிராமணிசம் என்று அடையாளப்படுத்துகிறோம். பிராமணிசம் என்பது ஒரு தத்துவத்தின் பெயர் அல்ல, அது ஒரு இனத்தை குறிக்கிற அடையாள சொல், ஒரு வர்ணத்தை குறிக்கிற அடையாள சொல். ஆனால் அதற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, அதுதான் சனாதனம். சனாதனம் சனாதனம் என்பது கடவுள் நம்பிக்கையை குறிக்காது, சனாதனம் என்பது சடங்கு சம்பிரதாயங்களை குறிக்காது, சனாதனம் என்பது வெறும் கலாச்சார போக்குகளை குறிக்காது. அவையெல்லாம் அதற்குள்ளே அடக்கிய கூறுகள். சனாதனம் என்பது அந்த சொல்லுக்கு நேரடியான பொருள், நிலையானது. நிலையானது என்று எதை சொன்னாலும் அது இயங்கியதுக்கு முரணானது, மார்க்சியத்திற்கு எதிரானது, இயங்கிய பொருள்வாதத்திற்கு எதிரானது. சனாதனம் என்பது ஆங்கிலத்தில் தி எட்டர்னல் என்று சொல்கிறார். அதற்கு என்ன பொருள் என்றால் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை என்று, தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை என்று பொருள். எப்போது தோன்றியது, எப்போது அழியும், இதற்கு கால வரையறை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவம். அது என்ன தத்துவம்? அவர்கள் அதை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் பிறப்பின் அடிப்படையில் சமம் என்பது எதுவும் இல்லை, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு. ஆண் பெண் என்பது இயற்கை விதிகளின்படி உருவாகி இருக்கிற ஒன்று. ஆணாய் பிறப்பதும் பெண்ணாய் பிறப்பதும் இயங்கிய, அது எப்படி உருவானது என்று நீங்கள் விளக்கம் சொல்ல முடியாது. ஆணாய் பிறந்ததனால் அவன் மேலானவன், பெண்ணாய் பிறந்ததனால் அவன் கீழானவன் என்கிற இந்த பாகுபாடு இருக்கிறதே, இதுதான் சனாதனம். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோட்பாடு சனாதனம். வர்ண பாகுபாடுகளை உருவாக்கி அதை நிலையானது என்று சொல்வது சனாதனம். வர்ணங்களின் அடிப்படையில் தொழிலை நிர்ணயித்திருப்பது சனாதனம். வர்ண அடிப்படையில் சடங்குகளை தீர்மானித்திருப்பது சனாதனம். வர்ண அடிப்படையில் கடவுள் நம்பிக்கையை உருவாக்கி அதற்கான வழிபாட்டு முறைகளை உருவாக்கி இருப்பது சனாதனம். ஆனால் அதற்கான பேசிக் பிலாசபி என்பது சனாதனம். இதெல்லாம் அதுக்கு பின்னால் உருவாக்கி கொண்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், நிறுவனமயமாகிற போது உருவாகக்கூடிய விதிமுறை, வரைமுறைகள், இவையே சனாதனம் அல்ல. திருநீர் பூசுவது சனாதனம் அல்ல, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு கலாச்சாரம். குங்குமம் வைப்பது சனாதனம் அல்ல, அது ஒரு விதிமுறை. சைவம் இப்படிதான் வரையறை, அது மனிதனாக பின்பற்றக்கூடியவன் உருவாக்கி கொண்டது. நாங்கெல்லாம் இப்படி ஒரு அடையாளப்படுத்திக்கணும், நாங்க நாமம் போட்டுட்டா நாங்க வைணவர்கள் என்று காட்டிக் கொண்டது. வைணவம் போடுவது என்பது ஒரு சடங்கு, அது ஒரு சம்பிரதாயம். நாமம் போடுவது என்பது அதுவே சனாதனம் அல்ல.
அது ஒரு சடங்கு. சனாதனத்தால் விளைந்த பக்க விளைவுகள், அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள். அதுவே சனாதனம் அல்ல. பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை நாம் எழுதுகிறோம். அந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை நியாயப்படுத்துகிற ஒரு வருடம் பிராமண வருடம் அல்லது பார்ப்பனை. அதனால் அதனை நாம் பார்ப்பனியம் கிடையாது. எனவே பார்ப்பனியத்தை அல்லது சனாதனத்தை அல்லது ஆரியத்தை எதிர்த்து உருவான ஒரு கருத்தியதான் திராவிடம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.